ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான அந்த காலி பணியிடங்கள் அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்ட வாரியம் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்துல இன்னைக்கு டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதை எப்படி செக் பண்றது, உங்க மாவட்டத்துக்கு காலி பணியிடங்களுக்கான அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத எப்படி நம்ம செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்றது அப்படிங்கறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பான எக்ஸ்பிளனேஷனா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல விவோ அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய கிராம உதவியாளருக்கான இந்த வேலைக்கான காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது 2299 வேகன்சி கடந்த 3 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய வேக்கண்டா ஃபில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு மாவட்ட வாரியா வேகன்சிஸ் அப்படிங்கறத 8ஆம் தேதியில இருந்து, அதாவது ஜூலை மாசம் 8ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு உண்டான டெட்லைன் அப்படிங்கறது அடுத்த மாசம் 5ஆம் தேதி இல்ல 6ஆம் தேதி. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட் டிஃபர் ஆகுது. அதிகபட்சம் அடுத்த மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல 1 by 1 பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேலம் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சேலம் மாவட்டத்துல ஒவ்வொரு தாலுகா வைஸ் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஓமலூர், சேலம், சேலம் மேற்கு, அதே மாதிரி எடப்பாடி, சங்ககிரி, இந்த மாதிரி தாலுகால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டங்களுக்குமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. சோ இதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்களுமே செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. சேலம் மாவட்டத்துக்கு நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 9/7/2025 இருந்து அடுத்த மாசம் 7/8/2025 இந்த டேட் வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சோ அறிவிப்புகளை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும், நீங்க இருக்கக்கூடிய தாலுகாக்கான அந்த அறிவிப்பு வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் கொடுத்திருக்காங்க பாருங்க, அறிவிக்கைன்னு சொல்லிட்டு. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ஊர் பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு 8ஆம் தேதியே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நேத்துக்கு முந்தின நாளே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துல நம்மளுக்கு கலவை, வாலாஜா, அதே மாதிரி ஆற்காடு, அரக்கோணம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோழங்கர், இந்த மாதிரியான வட்டங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலி பணியிடங்களுக்கான அந்த தாலுகா வைஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தாலுகாலுமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிராமங்கள் உட்கிராமங்கள் இருக்கும். அந்த உட்கிராமங்கள்ல வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கான அந்த அறிவிப்பு உங்களுக்கு இந்த இடத்துல அறிவிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த அறிவிப்புல போயிட்டு நீங்க வியூ பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்துல பதிவிறக்கம்னு சொல்லிட்டு விண்ணப்ப படிவம் இருக்கும். இந்த விண்ணப்ப படிவத்தை தான் நீங்க ஃபில் பண்ணணும். அதாவது நிரப்பி நீங்க இன்னைக்கு எந்த தாலுகால இருக்கீங்களோ அந்த தாலுகால இருக்கக்கூடிய உங்க தாசில்தார்ட்ட போயிட்டு நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் அப்டேட். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேர்டா பார்க்க போற அப்டேட் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நேத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ தூத்துக்குடி மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்துல தூத்துக்குடிங்கிற தாலுகால வேகன்சிஸ் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைகுண்டம், திருச்செந்தூர், சாத்தன்குளம், ஏரல், கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டயாபுரம், கயத்தார், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தாலுகாலையுமே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா தூத்துக்குடியில ஒரு 77 வேகன்சிஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இதுக்கான நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா போன சண்டே அந்த டேட்ல செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இதுக்கப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல வேப்பந்தட்டை அப்படிங்கிற இந்த தாலுகால இருந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வேகன்சியை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அந்த வேப்பந்தட்டை தாலுகால இருக்கக்கூடிய தாசில்தார்ட்ட போயிட்டு நம்ம நேரடியாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலியமாகவும் நம்ம அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வேகன்சிஸ் அப்படிங்கறது நேத்து டேட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேத்து டேட்ல மட்டும் சேலம், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சிஸ் அப்படிங்கறது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல காஞ்சிபுரம் தாலுகா, அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகா, அதே மாதிரி உத்திரமேரூர் தாலுகா, வாலாஜப்பேட் தாலுகா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குன்றத்தூர் தாலுகா, இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுகா வைஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயுமே வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான போஸ்டிங்கான அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கான வேகன்சிஸ் அப்படிங்கிறது 7ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் ஈரோடுக்கு வந்து வந்தது. ஈரோடு மாவட்டத்துல வந்து பவானி தாலுகா, பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சத்தியமங்கலம், தாளவாடி, இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுகாலையும் வந்து நம்பியூர், இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுகாலையுமே வந்து வேகன்சிஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 134 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க சம்பந்தப்பட்ட தாலுகா, சம்பந்தப்பட்ட உட்கிராமத்துல வந்து வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து நீங்களுமே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சேனல்ல வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ புரியல அப்படின்னா திரும்ப போய் பாருங்க. மறுபடியும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து லைவ் டெமோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல எப்படி வந்து அப்ளை பண்றதுங்கிற பத்தி மறுபடியும் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்றதுக்கு நாங்க வந்து ரெடியா இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாவட்டங்கள், அதாவது செங்கல்பட்டுல இருந்து 41, பெரம்பலூர், அதே மாதிரி ஈரோடுல வந்து 134, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல 43 வேகன்சிஸ், அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து 77 வேகன்சிஸ், காஞ்சிபுரத்துல 109, சேலத்துல வந்து 105ன்னு சொல்லிட்டு காலி பணியிடங்கள் வந்து 1 by 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்களுமே வந்து செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்ல அப்ளை பண்றதுல, நோட்டிபிகேஷன் பார்க்கறதுல உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ மத்த மாவட்டங்களுக்கு வந்து நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான லிங்க்குமே உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரை இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. இதுல நீங்க எந்த மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்துக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லிங்க்ல போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேப்ல போனீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துல இருந்து காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து என்னென்ன ஜாப்ல வந்து வெளியாகுதோ அது எல்லாமே பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.